அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், அதனுடைய சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆவதால் சுப செலவுகள் அதிகரிக்குங்க. அதே நேரம் ஆன்மீக ஈடுபாடு, மன அமைதி மற்றும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதால பணத்தை கவனமாக கையாளணும். பங்கு சந்தை போன்ற முதலீடுகளில் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதிய வேலை மாற்றம் அல்லது தொழில் முயற்சிகளுக்கு சாதகமான காலம்னே சொல்லலாம். கூட்டாளிகளுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தங்கள் படிப்படியாக விலகும். ஆன்மீக பயணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி அல்லது நரசிம்மரை வழிபட்டு வருவது சிறப்பான நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். 12ஆம் பாவமான விரயஸ்தானத்தில் இந்த குரு பகவான் கடகத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கடகம் குருவின் உச்சராசி அப்படிங்கிறதால 12ஆம் பாவத்தில் இருந்தாலும் குரு தனது சுபாவத்தை அதிகமாக வெளிப்படுத்துவார். 12ஆம் பாவம் என்பது விரயம் மற்றும் வெளிநாடு, ஆன்மீகம், யாத்திரை, மருத்துவ செலவுகள், உறக்கம், மோட்ச சிந்தனை போன்றவற்றை குறிக்கும் இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் முறையே 4, 6, 8ஆம் பாவங்களை பார்க்கின்றன. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினர் வாழ்க்கையில் ஒரு மாற்று கட்டத்தை அனுபவிப்பார்கள். அதாவது பணம் வரும், அதே நேரத்தில் விரய செலவுகள் ஏற்படும். கண்டிப்பாக நிறைய பணம் வரும், ஆனால் விரய செலவாக தான் இருக்கும். முக்கியமாக வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடைபெறும். அதனால் பயப்பட தேவையில்லை. அந்த விரய செலவுகள் தேவையில்லாத விரய செலவுகளாக இருக்காது. சுப விரய செலவுகளாக தான். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது, பிரசவ செலவு பார்க்குறது, வீடு கட்டுறது, இது போல் ஒரு சுப விரய செலவாக தான் அந்த செலவு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா, வீடு கட்டுறது, கல்வி, குழந்தைகள், ஆன்மீக பயணம், வெளிநாட்டு முயற்சி போன்ற நல்ல காரணங்களுக்காகவும் அந்த செலவுகள் இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல காலமாக அமையும். உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்புகள், மருத்துவம், சட்டம், மேலாண்மை போன்ற துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். வெளிநாட்டில் படிக்க முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகள் வெற்றிகரமாக முடியும். போட்டித் தேர்வுகளுக்காக அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்ப ஒரு நல்ல ஒரு பலனும் கிடைக்குங்க. கவனச்சிதறல் மற்றும் சோம்பலை கொஞ்சம் தவிர்க்கணுங்க. வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் குரு 12ஆம் பாவத்தில் இருப்பதால் வெளிநாட்டு நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்கள், ஐடி, இதுபோல் ஏற்றுமதி இறக்குமதி, மருத்துவம், கல்வித்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு முதன்மையான போஸ்ட்டு, அதாவது தலைமை போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரம். வேலை மாற நினைப்பவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். அலுவலகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி அது இவங்களை பாதிக்காத அளவுக்கு போயிடுங்க. அந்த எதிரிகள் அப்படிங்கிறதே இருக்காது இந்த காலகட்டத்தில். சம்பள உயர்வு கிடைத்தாலும் கொஞ்சம் செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். சொந்த தொழில் செய்கிறவங்க முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதாவது முதலீடு செஞ்சாலும் நல்லா லாபம் வரும், இருந்தாலும் எதில் அந்த முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து அதில் முதலீடு செய்கிறது நல்லது. திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நடைபெறுங்க. திருமண வைபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். வெளிநாட்டில் அல்லது தொலைதூரத்தில் வசிக்கும் வரன்கள் அமைய வாய்ப்பு உண்டு. அதே போல் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு துணையின் உடல்நிலை அல்லது வேலை காரணமாக இடமாற்றம் ஏற்படலாம். குழந்தை பேறு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கும், ஆனால் சுப விரயம் அப்படின்னு தான் இந்த நேரத்தை சொல்லணும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் தொடர்பான நல்ல செய்தியும் கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த பயிற்சிகளில் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12ஆம் பாவ குரு வந்து என்ன செய்வார் பொதுவாக, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கல்வி. கண்டிப்பாக வெளிநாட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு அந்த நேரம் வந்து கண்டிப்பாக கைகூடி வரும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். அதே நேரம் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த விசா முயற்சிகள் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்கும். விசாவை வந்து கிடச்சி ஒரு வெற்றி அடைகிற நேரம் தான் இந்த நேரம். அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்து உடனே நீங்கள் வெளிநாட்டுக்கு கிளம்பக்கூடிய, அதுவும் நிரந்தர வேலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாகும். வருமானம் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். வீடு, வாகனம், குழந்தைகள் கல்வி, மருத்துவம், யாத்திரை போன்றதுக்காக பணம் செலவாகுங்க. சேமிப்பை முழுமையாக கரைக்காமல் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது ஒரு நல்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே பேர் உங்களுக்கு வந்து பலன்களையும் கொடுக்கும். உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். குரு வந்து 6ஆம் பாவத்தை பார்ப்பதால் பெரிய நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். கொஞ்சம் உடல் எடை அதிகரித்தல், சர்க்கரை அளவு, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், தூக்கக்குறைவு அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதே போல் பாதம் மற்றும் கணுக்காலில் வலி வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குது. அது வந்து லேசாக இருந்தால் கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் அது என்னன்னு உடனே பார்த்துறது நல்லது. நடைப்பயிற்சி, யோகா, தியானம் பண்ணுறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே போல் 12ஆம் பாவ குரு வந்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகச்சிறந்தவருங்க. அதனால் காசி, ராமேஸ்வரம், திருப்பதி, பத்ரிநாத் இந்த போல் கோயில் தரிசனம் ஈடுபாடு வந்து நம்ம அதிகமாக செய்கிறது மனதுக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும், பரிகாரம் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆலங்குடி குரு பகவானை வந்து அதாவது வியாழக்கிழமையில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது மிக மிக நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் திருச்செந்தூர் செல்ல முடியும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதே போல் குரு பகவானை வழிபட்டுட்டு வரும்பொழுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து நல்ல ஒரு உயரத்திற்கு போகும். உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் அடிபடும். அதே போல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு அங்கே உள்ள பகவானையும் கும்பிட்டுட்டு குரு பகவானையும் வழிபட்டுட்டு வரும்பொழுது மன அழுத்தம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க. எந்த நிற ஆடையை அணிந்தால் நல்லது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி நாள்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற ஆடையை அணிதல். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு பகவானை வழிபாடு செய்யலாம். கடலைப்பருப்பு அந்த வியாழக்கிழமையில் கடலைப்பருப்பு தானம் செய்வது மிக மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை தரும். மஞ்சள் கலர் பூவை வந்து அர்ச்சனைக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை தரும். அதே போல் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நேரத்தில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானத்தை, இல்லாதவர்களுக்கு முடிந்த தானத்தை செய்கிறது உங்களை வந்து நல்ல ஒரு உச்ச நிலைமைக்கு கொண்டு போய் வைக்கும். நல்ல பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும். மென்மேலும் உயரத்துக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. எதிர்கால முன்னேற்றத்திற்காக இந்த நேரத்தில் முதலீடுகள் செய்வீங்க. அந்த முதலீடுகள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருவாயை ஈற்றி தரக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த காலம் அமையும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.